நம்மள டேக் கேர் பண்ற மாதிரி நம்ம கூட இருக்கவங்கள நம்மளும் டேக் கேர் பண்ணணும். ஸோ அதுக்கு இனிஷியேட்டிவா தான் இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட திஸ் அண்ட் தட் கேம் விளையாட போறேன். திஸ் ஆர் தட் கேம்னா நான் என் ஹஸ்பண்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். அதுலேருந்து அவர் ஒன்று சூஸ் பண்ணணும். அவர் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றாரோ அதுதான் அவருக்கு இன்னைக்கு கிஃப்டா கிடைக்க போகுது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் vlogs with Vincy. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கும் போது தான் தோணுச்சு, நமக்கு ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம். அதுக்காக நாங்கள் போன இடம் தான் ஜூனியர் குப்பண்ணா. அங்கே இருக்க மெனுவில் எனக்கு பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணி வாழல விழுந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் போன இடம் தான் சென்னை ஃபீனிக்ஸ் மால். யூஸ்வலி மால் அந்தந்த சீசனில் வர ஃபெஸ்டிவ்க்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த சீசனில் கிறிஸ்மஸ் தீமில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கெஸ்ட்டாக போகிற எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுக்காக சாண்டா கிளாஸும் ஸ்னோமேனும் அங்கே இருந்தாங்க. அவங்க கூட ஹாயில் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட கேமை எங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டச் பண்ணவா வேணாமா தொட்டுட்டேன்ல அப்படிதான் இருந்துச்சு என் பேபியோட மைண்ட் வாய்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் வீடியோ. திடீர்னு ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் திஸ் வீக் இஸ் இஸ் பர்த்டே அண்ட் ஐ வாண்ட் டு மேக் இட் லிட்டில் ஸ்பெஷல் ஃபார் ஹிம். ஸோ இன்னைக்கு திஸ் அண்ட் தட் கேம் விளையாட போகிறேன். அண்ட் அவர் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் அவரோட டே இன்னைக்கு இருக்க போது. அவருக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிருக்கனோ அதுதான் ஆப்ஷன்ஸில் எழுத போகிறேன், பட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து அவர் ஒன்று சூஸ் பண்ணணும் and we are gonna go with that option. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், ஸ்கூல் டேஸில் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக தான் இருக்கும். இப்போ கேட்கவே வேணாம். அதுவும் ஆன் த கோ பேப்பரை கையில் வச்சு எழுதுனால இன்றைக்கி என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கும். தயவுசெய்து இக்னோர் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸில் ஓட்டி தள்ளிடாதீங்கப்பா. வின்சிஸ் கேம் பிகின்ஸ். எங்க Round 1. This is race. Select one. என்ன போட்டுருக்கேன்னு தெரியல. கரெக்டாக லூயி ஃபிலிப்னு நிற்கிறேன். ஆரோவுக்கு என்ன போட்டு வச்சிருக்கேன். It can be any brand. You just have to choose one. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. Do you want to see? Jones. Yes. You want to see what you missed? You missed Tommy. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அண்ட் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் எடுத்து அதுதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை மாறனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஷர்ட் எடுத்திருக்காரு. அந்த ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் போயாச்சு ரவுண்ட் 2. எங்க choose one. Perfume? Yes. I want sticky. Let me see what is coming. Sticky. Let's go sticky. Yes. Yeah. ஆப்ஷனில் அவர் சூஸ் பண்ண பர்ஃப்யூமை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போன இடம் தான் சஃபோரா. ஆனால் சஃபோராவில் ஷூட்டிங் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் அவருக்கு வாங்கின பர்ஃப்யூம் இதுதான். ரவுண்ட் 3. You got to choose one. Okay. Close friends choose பண்ணுறேன். I think this is the one I'm going. Maybe we can. Are you sure? Sure. Okay. You can. இங்கே நாங்கள் எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் இல்லாததுனால நெக்ஸ்ட் டே நாங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு போய் பேக் கலெக்ஷன்ஸ் செக் பண்ணோம். சாம்சோனைட், கால்டன்,
அமெரிக்கன் டூரிஸ்டர், இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச பிராண்டில் ஃபுல்லாக தேடி அலசி ஆராய்ஞ்சு என்னோட பட்ஜெட்குள்ளே அடங்குற மாதிரி அவருக்கு பிடிச்ச ஒரு பேக்கை சூஸ் பண்ணியாச்சு. பேக் டு ப்ரீவியஸ் டே. எங்க Now round 4. எனக்கு சுற்றுலா வேணும். ஓகே, என்ன வந்திருக்கு? போபாட்டி. கேஷுவலாக இருக்காராமா. ரிஃப்ரெஷிங்கான போபா டீ குடிக்கிறதுக்காக நாங்கள் வந்த பிளேஸ் தான் சா. எங்கே இருக்க மெனுவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் எனக்காக ஆர்டர் பண்ணது தான் ஹேசல்நட் காஃபி வித் காஃபி போபா. என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணது வந்து கிரான்பெரி டீ வித் ஸ்ட்ராபெரி போபா அண்ட் டாப்பியோக்கா பர்ல்ஸ். தனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு போகிறவங்க நார்மல் பீப்புள். நான்லாம் கண்டிப்பாக லெஜெண்டுங்க. கூட இருக்கிறவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெரி ரிஃப்ரெஷிங். என்ன சத்தன்னு பார்த்தா அங்கே லைவ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பயங்கர அழகான வாய்ஸாக அழகாக பாடினாங்க. பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே அட்வான்ஸாகவே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்காவே சொல்லிடுறதுனால நம்மளும் விஷ் பண்ணிடுவோம். அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல். நான் எங்கே போனாலும் உன்னை கேரி பண்ணுவேன். ரவுண்ட் 5. Let's go with wallet. ஓகே. வாலெட் எடுத்தால் எந்த ஷாப்பில் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனார். அது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா டா மிலானோ. ஆனால் அவர் எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் அந்த ஷாப்பில் அன்றைக்கி இல்லை. ஸோ ஃபைனலி காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் அவருக்கு எது பிடிச்சதோ நாங்கள் அதையே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நான் அவருக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்டு தான். இன்றைக்கி ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணி குமுதா ஹாப்பிங்கிற மாதிரி என்னோட குமுதன் பயங்கர ஹாப்பி. அப்பாடா, ஃபைனலி இவரோட ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. வந்ததுக்கு நம்மளும் ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் போனேன் என்னோட ஷாப்புக்கு. எடுத்தேன் பாருங்கள் ஓட்டம். எங்கேயுமே நிற்கவே இல்லையே. ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய ஷாப்பில் போயிட்டு அங்கே இருக்க காட்டனுக்கு மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி ட்ரை ஆன் பண்ணிவிட்டு அதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு ½ அன் ஹவர் ட்ரையல் ரூம்லேயே ஓட்டிடுவோம். இந்த மாதிரி கையில் ட்ரிங்கை கேரி பண்ணி வாக் அரவுண்ட் பண்ணும்போது நான் பயங்கர கூலாக தெரியுறேன்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் மிரரை பார்த்தோன்னு தெரிஞ்சது நான் இவ்வளோ நேரம் இப்படி தான் தெரிஞ்சிருக்கேன்னு. ஏன்னா அவங்க வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான க்ளோத்ஸ் மேலே நம்ம ஸ்பில் பண்ணிவிட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். திடீர்னு ஆரா பேபிக்கு என் மேலே பாசம் பொங்கி வந்து ஒரே ஹக் அண்ட் கிசஸ் தான். மீன்வைல் என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிச்ச பிராண்டு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் ட்ரை ஆன் பண்ணிகிட்டு இருந்தாரு. ஃபைனலி ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிராண்டான சர்ப்ரைஸ் கொடுக்கும்னு நினைக்கும் போது தான் டே எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஸோ வி ஹவ் ஆல்சோ கம் டு த எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. திஸ் இஸ் ஜஸ்ட் த பார்ட் 1 ஆஃப் ஹிஸ் பர்த்டே vlog. அந்த கிராண்டான சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பாருங்கள். இன்றைக்கி விளையாண்ட இந்த கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you on my next video. Bye bye.